ஹாய் காய்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதில் என்ன மீன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எடுத்துருக்க மீன் வந்து மடவை மீன். ஸோ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஆர் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. மஸ்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம் மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு. இதில் கடுகு போட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஆனியன், 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு, கருவேப்பிலை தழை. ஸோ இது 4மே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா கடுகு இங்கே தாளிச்சிட்டு வந்துட்டுருக்கு, பொரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா ஆட் ஆகி நல்லா இதுவாகி வரணும், ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் 2 தக்காளி 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா பல் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்டிர் ஆகி வந்துட்டுருக்கு, ப்ரௌனிஷ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு சில்லி ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அது ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்பைசஸ் கொடுக்கும். ஸோ அது ரொம்ப ஹெல்த்துக்குமே வந்து காரமாக வேணுன்றவங்களுக்கு அது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ப்ளஸ் பச்சை மிளகாய் வந்து வேணுன்றவங்களுக்கு போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஏன்னா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ அது வரைக்குமே நல்லா உங்களுக்கு மீன் குழம்பு வந்து அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டால் உங்களுக்கு இன்னுமே கூடுதலாக டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி ப்ளஸ் கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, ஸோ இது 4மே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இது வதங்கி வரும்போது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த புளி தண்ணியை எடுத்து நான் இதில் ஊற்றிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணியுமே நல்லா நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எனக்கு வேண்டிய அளவு கன்சிஸ்டன்சிக்கு திக் கன்சிஸ்டன்சியில் போட்டுட்டேன். ஸோ புளி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு இங்கே வச்சுருக்கேன். இந்த சில்லி பவுட்ரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது புளி தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். அது கொதித்து வரும்போது நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றப்போல் நம்ம 4 ஸ்பூன் வேணுன்னா 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அதுக்கேற்றப்போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் டர்மரிக் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம மீன் போடலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கொதிக்கணும். மிளகாத்தூள் அந்த பச்சை வாடை போன பிறகு தான் நம்ம வந்து மீன் போடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொத்தமல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே, சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் கூட நம்மளுக்கு பத்தாது, இன்னமும் நம்மளுக்கு வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து ப்ளஸ் குழம்பு நல்லா அந்த வாடெல்லாம் போகணும், மிளகாத்தூள் வாடெல்லாம், அப்போ தான் வந்து நம்ம மீன் போட முடியும்.
சூப்பராக வந்திருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன், மடவை மீன். ஸோ இதை வந்து இப்போ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். மீன் போட்டுடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் 1 or 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃபியூ மினிட்ஸ் கொதிச்சிட்டோடனே அவ்வளோதான், போட்டு இறக்கிட வேண்டியது தான். ஸோ மீன் போட்டாச்சு. ஸோ மீன் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம், ரொம்ப வேண்டாம், ஒரு 2 செகண்ட் வந்து கொதிச்சிட்டோடனே மீன் நல்லா இதுவானோடனே நீங்கள் இறக்கிட வேண்டியதுதான். ஸோ மீன் குழம்பு நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய். பார்த்திங்கன்னா ஃபைனலாக குழம்பு கொதிச்சுட்டு வந்துடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பாய்.